ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஆர்பிஐ குஸ்ஸு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் சிவகங்கை. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை சஞ்சய் மல்ஹோத்ரா. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா 11 டிசம்பர் 2024 அன்று பதவியேற்றார். சஞ்சய் மல்ஹோத்ரா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இப்பதவியில் இருப்பார். சஞ்சய் மல்ஹோத்ரா பற்றின குறிப்புகள்: கணினி அறிவியல் பொறியாளர், கான்பூர் ஐஐடியில் பட்டம் பெற்றவர், ராஜஸ்தான் பிரிவு IAS அதிகாரி ஆவார். அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பொது கொள்கைகள் துறையில் உயர்கல்வி முடித்துள்ளார். RBI ஆளுநர் ஆவதற்கு முன்பு நிதி அமைச்சகத்தில் வருவாய்த்துறை செயலாளராக பதவியை வைத்துள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநர் யார்? விடை சக்திகாந்த தாஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக சக்திகாந்த தாஸ் அவர்கள் 12 டிசம்பர் 2018 ஆண்டு முதல் 6 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்தார். வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது? விடை இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கிய ஆண்டு? விடை 1 ஏப்ரல் 1935. ஒவ்வொரு நாட்டின் மைய வங்கி அந்த நாட்டின் தலைமை வங்கியாகும். இந்தியாவின் மைய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி ஆகும். RBI பணவியல் கொள்கைகள் மூலம் பண அளிப்பினை மேலாண்மை செய்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி இந்திய ரிசர்வ் வங்கி 1 ஏப்ரல் 1935 முதல் தனது பணியினை தொடங்கியது. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1 ஜனவரி 1949. RBI உருவாக்கப்பட்ட ஆண்டு 1 ஏப்ரல் 1935. நேஷனலைஸ்டு ஆன ஆண்டு தான் 1 ஜனவரி 1949. அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது? விடை இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள்: காகித பணத்தை வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், கடைநிலை கடன் ஈவோன், வங்கி உரிமங்கள் வழங்குபவர், வங்கிகளின் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை மும்பை. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு? விடை 1937. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? விடை ஓஸ்போன் சுமித். டேஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும்? விடை இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரூபாயின் குறியீட்டை இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட வருடம்? விடை 15 ஜூலை 2010. இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் D. உதயகுமார். எந்த கமிஷனின் பரிந்துரையின்படி இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது? விடை ஹில்டன் யங் கமிஷன்.
மைய வங்கி நாட்டின் டேஸ் அதிகார அமைப்பு? விடை பணவியல். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம்? விடை நாசிக். இந்திய ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் இடம்பெற்றுள்ள மரம்? விடை பனைமரம். இந்திய ரிசர்வ் வங்கியின் லோகோவில் ஒரு விலங்கு இடம்பெற்றிருக்கோ, அந்த விலங்கு புலி, மரம் பனைமரம். இந்திய ரிசர்வ் வங்கியின் 24வது ஆளுநர் யார்? விடை உர்ஜித் படேல். இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்திய ஆண்டு? விடை 1995. காகித பண முறையை மேலாண்மை செய்வது? விடை மைய பணவியல் அமைப்பு. இந்திய ரிசர்வ் வங்கி விதி டேஸின்படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது? விடை விதி 22. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய ஆளுநர் யார்? விடை சி.டி. தேஷ்முக். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பட்டியலை பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, கரண்ட்டில் யார் ஆளுநர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுபோக அதுக்கு முன்னாடி, அதாவது 25வது ஆளுநர், 24வது ஆளுநர் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்குறாங்க. அதனால நம்ம கடைசியாக ஒரு 5 ஆளுநர் யார் யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 26வது ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா, 25வது ஆளுநர் சத்திகாந்த தாஸ், 24வது ஆளுநர் உர்ஜித் படேல், 23வது ஆளுநர் ரகுராம் ராஜன், 22வது ஆளுநர் டி சுப்பாராவ், 21வது ஆளுநர் ஒய்.வி. ரெட்டி. நண்பர்களுக்கான கேள்வி: இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.